கனி கொடுக்கும்படியாக ஏதாவது பாரம் காணப்பட்டுச்சுன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், ஆதரிப்பார். He will sustain us. He will encourage us. உங்க காலை அவர் தளர மாட்டார். அதை விட்டு நிச்சயமான பாரம், ஆண்டவரே முதல்ல அந்த வேலை செஞ்சுட்டுமா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டார். சீட்டு அடுத்த கேட்டார், ஸ்ரீ நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆஹா இதை சாப்பிட்டு போக முடியும். நம்மளாம் ஆண்டவர் என்ன செய்ய கேட்டால் என்னென்ன சொல்லுவோம்? பெரிய லிஸ்ட்டே இருக்கும். காலை சாப்பாடுலேருந்து சுகமாக தூங்குற வரைக்கும் பெரிய லிஸ்ட்டே நம்ம ஒரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவ்வளோ வார்த்தை கேட்டாலே அவ்வளோதான். இருக்கிற எல்லா விதமான இச்சிதமான காரியங்கள், எல்லா விதமான உச்சிதமான காரியங்கள், நம்ம பிரச்சனையே இந்த இச்சிதமும் உச்சிதம் தான். உயர்ந்தது இல்லைன்னா அசிங்கமான பாவமான இச்சை, அவ்வளோதான். இந்த ரெண்டாவது இச்சிதமான உச்சிதமான ரெண்டு காரியங்கள் கேட்டு நம்ம ரொம்ப சிறந்து தேவனையும் அசிங்கப்பட்ட சூழ்நிலை கொண்டு விட்டுறோம். அதை கேட்கல, மசன் நிறைவேறதுக்கு உனக்கு என்னெல்லாம் எழுந்துடாச்சு, இதெல்லாம் பாரமாச்சு, இதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சு, இதெல்லாம் உனக்கு துரோகமாக இருந்துச்சு, இதெல்லாம் உனக்கு ஆங்ஸைட்டி பதட்டமாக இருந்துச்சு, அதை பாரு நான் கை கொடுக்குறேன். வசன உதவி சார் அதுதான் கற்று சொன்னேன். அதுதான் நான் ஒரு 2 காரியம் காமிச்சேன். அந்த மனிதர் கேட்டால் சீடன் ஆகிட்டானா என்னன்னா கேட்கணும்னு கேட்டுருக்காரு. உடனே நாட்டை முன்பு போய் தகப்பன நீ அடங்கமான வேணாம் அப்படிங்கிற ஒரு என் தேவனுடைய வசனம் சோதரோட தேவையெல்லாம் வார்த்தையும் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்ரீ உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு 2 பசங்கள் கொண்டு அது பிதாவின் திருவுளத்தில் உள்ளது என்ன, அதை நான் இப்போ நான் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு கத்துறாங்க. சொல்லிட்டா அந்த 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 விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. தேவனுடைய வசனம் சோதரம்ன்றதாக ஆகையினாலே கர்த்தர் ஆதரிக்கும் எண்ணத்தையும் பார்க்கிறோம். உண்மையான காரியம், நியாயமான காரியம், விசேஷமாய் வசனத்தை நடப்பட்டு விட்டு வசனத்தை நடத்த உட்பட்டு கனி கொடுக்குற காரியத்தில் ஏதாவது பாரம் பண்ணால் அவர் மேல் வைத்து விடுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆதரிப்பார்கள். நாளை தளவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சோதரம் உண்டாதாக.